டு கவின் தனு விளாக்ஸ். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஹோப் எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ வந்து லாஸ்ட் டியூஸ்டே எடுத்த வீடியோ. ஸோ அதை தான் நான் உங்க கூட ஷேர் பண்ணியிருக்கேன். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்னைக்கு டே வந்து 3:30 போலவே ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஆக்சுவலி ஒரு 4:30 போல எழுந்து பிரம்ம முகூர்த்தத்தில் பூஜை வழிபாடெல்லாம் செஞ்சுட்டு உஹோரை நேரத்தில் வெற்றிலை தீப வழிபாடு செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருந்தேன். ஆனால் எனக்கு 3:30க்கே முழிப்பு வந்துருச்சு. 3:30 போல எழுந்து எல்லாம் குளிச்செல்லாம் முடிச்சுட்டு வெளியே கோலம் போட்டுட்டு உள்ளே வரத்துக்கே வந்து 4:30 ஆயிடுச்சு. ஸோ 4:30க்கு மேலே தான் நான் வந்து பிரம்ம முகூர்த்த பூஜை வழிபாடு செஞ்சுருந்தேன். இன்னைக்கு டியூஸ்டே அப்படிங்கிறதால எல்லா விக்கிரகங்களுக்கும் பிரம்ம முகூர்த்தத்தில் அபிஷேக வழிபாடு செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு 4:30 போல நான் அபிஷேகம் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேன். விக்கிரகங்களுக்கு பிங்க் அண்ட் எல்லோ ஷேட்ல நான் வஸ்திரம் ரெடி பண்ணி வச்சிருந்தேன். சரி, நானும் அந்த பிங்க் ஷேட்லேயே வந்து ட்ரெஸ் போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிங்க், அதுக்கப்புறம் இந்த ஒயிட் ஷேட்ல தான் சாரீ எடுத்து வச்சிருக்கேன். வெயில் நேரத்தில் தலைக்கு குளித்தேன் அப்படின்னாலே ட்ரை ஆகிறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுவேன். இப்போ வந்து ஏர்லி மார்னிங்கே குளிச்சதால சுத்தமாகவே ட்ரை ஆகலை. ஸோ அப்படியே ஃப்ரீயாக விட்டுட்டு வெளியே கோலம் போட்டுட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டேன். ஃபோர் ஓ கிளாக் 4:30 இந்த 5 உள்ளவே நம்ம வெளியே வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த பேர்ட்ஸ் சத்தெல்லாம் நல்லா அழகாக கேட்டுகிட்டே இருக்கும். 4:30க்கு காக்காலாம் கத்த ஸ்டார்ட் ஆகிடும். அதுக்கப்புறம் இந்த சேவலோட சத்தம் வந்து இந்த வில்லேஜ் சைடில் அதிகமாக இருக்கும். கேட்டுச்சா? இந்த மாதிரி அழகாக சேவலோட சத்தம் அப்படிங்கிறது ஒரு 4 இருந்தே ஸ்டார்ட் ஆகிடும். இந்த கேலண்டரில் டேட் கிளிக்கிற பழக்கம் எத்தனை பேருக்கும் இருக்குன்னு தெரியல. எனக்கெல்லாம் வந்து ரொம்ப நாள் ஆச்சு. இந்த காலேஜ் போகிற டைமில் தான் இந்த சிப்ளிங்ஸ் ஃபைட்டுன்னு ஒன்று இருக்கும் இல்லையா, அதில் வந்து மெயினாக ஃபஸ்ட்டு இருக்கிறது இந்த கேலண்டர் கிளிக்கிறதுக்கு தான். ஸ்கூல் காலேஜ் போகிற டைம்லலாம் இதுக்கெல்லாம் ரொம்ப சில்லியாக ஃபைட் பண்ணியிருப்போம். இப்போல்லாம் கேலண்டரில் டேட் கிளிக்கிறதுக்கு யாருக்கும் சண்டைலாம் வரதில்லை. எல்லாரும் மெச்சூர்ட் ஆகிட்டாங்க போல். பூஜை அறையில் பூக்கள் மாற்ற போகிறோம் அப்படின்னா கண்டிப்பாக இந்த கேலண்டருக்கும் வந்து ஃபஸ்ட்டு பூ வச்சுட்டு அதுக்கப்புறமா தான் பூஜை அறைக்கு போவோம். பூஜை அறையில் முன்னாடி நாளே எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டேன். பஞ்ச பாத்திரத்தில் தீர்த்தம் மாற்றுறது, குலதெய்வ சொம்புல தீர்த்தம், இதெல்லாம் மட்டும் கொஞ்சம் பெண்டிங் இருந்தது. ஸோ அதெல்லாம் வந்து ரெடி பண்ணி வச்சுட்டு சுவாமி படங்களுக்கு பூக்கள் எல்லாம் மாற்றிட்டு பூஜையை ஸ்டார்ட் பண்ணிட வேண்டியது தான். எண்ணெய் திரி எல்லாமே முந்தின நாள் நைட்டே வந்து எல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டேன். ஏன்னா காலையிலே எழுந்து பிரம்ம முகூர்த்த நேரத்தில் பூஜை வழிபாடு செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி தான் வந்து எல்லாமே ரெடி பண்ணியிருந்தேன். ஸோ செவ்வாய்க்கிழமை அப்படிங்கிறதால முருகப்பெருமானுக்கு வெற்றிலை தீப வழிபாடும் நான் செஞ்சுருந்தேன். 4:45 போலவே நான் பிரம்ம முகூர்த்தத்தில் எல்லா விளக்கும் ஏற்றி வச்சு வழிபாடு செஞ்சுட்டேன். நிவேதனத்துக்காக வெற்றிலை பாக்கு வாழைப்பழம் தான் வச்சிருந்தேன். இந்த வேலையெல்லாம் செஞ்சால் கொஞ்சமாச்சும் ஹேர் ட்ரை ஆகும்னு பார்த்தா சுத்தமாக ட்ரை ஆகலை. அதனால கீழே மட்டும் கொஞ்சமாக லைட்டாக முடி போட்டுட்டு அபிஷேக வழிபாடு ஸ்டார்ட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தாச்சு. 4:45 போலவே எல்லா விளக்கும் ஏற்றி வச்சு பிரம்ம முகூர்த்த பூஜையை நான் முடிச்சுட்டேன். அது அப்படியே தொடர்ந்து அபிஷேகமும் நான் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அபிஷேகம்லாம் பண்ணி விக்கிரகங்களுக்கு அந்த வஸ்திரமெல்லாம் சாத்தி அலங்காரம்லாம் பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா வெற்றிலை தீப வழிபாடு செய்யும் போது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அதனால எல்லாமே ரெடி பண்ணி வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணியாச்சு. பூஜை அறையில் வராகி அம்பாளுக்கு அப்படின்னு சொல்லிட்டு சின்னதாக ஒரு டெம்பிள், உடன் டெம்பிள் மாதிரி வச்சுருப்பேன். அதுக்கு முன்னாடி மஞ்சள் குங்குமம் வச்சு என்ன வச்சுருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆர்வமாக கேட்டீங்க. அது வேற ஒன்றுமே கிடையாது. ஏற்கலப்பையும் இந்த உலக்கை அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அதை தான் சின்னதாக கருங்காலியில் செஞ்சு நாங்கள் வராகி அம்பாளுக்கு முன்னாடி வச்சு வழிபாடு செஞ்சுட்ருக்கோம். எத்தனை பேர் நோட் பண்ணி இருப்பீங்கன்னு தெரியல. அந்த 6 கைகள் கொண்டு காட்சி கொடுக்கக்கூடியவள் வராகி அம்பாள் இல்லையா, அந்த கைகள்ல இந்த ஏற்கலப்பையும் உலக்கையும் இருக்கும். இன்னும் நிறைய ஆயுதங்கள் அம்பாளுடைய கைகள்ல நம்மளால பார்க்க முடியும். சங்கு, சக்கரம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஆயுதங்கள் இருக்கும். அதுல ஏற்கலப்பையும் உலக்கை, அதுக்கப்புறம் சங்கு, இது எல்லாத்தையும் வீட்டுல வச்சு வழிபாடு செஞ்சுட்டு இருக்கோம். நம்மளோட பூஜை அறையில பொதுவா ஒற்றை விளக்கு அப்படிங்கறது ஏத்தி வைக்கவே கூடாது. துணை விளக்கு அப்படிங்கிறது கண்டிப்பா அந்த இடத்துல இருக்கணும். ஒரு காமாட்சி அம்மன் விளக்கு மட்டுமே ஏத்தி வச்சு வழிபாடு செய்யக்கூடாது. அதாவது ஒற்றை விளக்கு அப்படிங்கிறது வீட்டில் எரியக்கூடாது. பக்கத்துலேயே இன்னொரு காமாட்சி அம்மன் விளக்கு வச்சு, அதாவது துணை விளக்கு வச்சு நம்ம வழிபாடு செஞ்சுக்கலாம். ஒரே ஒரு காமாட்சி அம்மன் விளக்கு தான் வீட்டில் இருக்கு அப்படின்னா பக்கத்துலேயே அகல் விளக்கு மண்ணால செஞ்சிருப்பாங்க இல்லையா, அந்த அகல் விளக்கு வச்சு துணை விளக்கா நம்ம ஏற்றி வச்சு வழிபாடு செய்யலாம். எப்போதுமே ஒரே ஒரு விளக்கு, ஒற்றை விளக்கு வீட்டில் எரிய விடாம ஒன்றிற்கு மேற்பட்ட துணை விளக்குகள் ஏற்றி வச்சு வழிபாடு செய்யறது ரொம்பவே நல்லது. அதுக்கப்புறம் வீடு அப்படின்னு ஒன்று இருந்தால் கண்டிப்பா பூஜை அறை அப்படிங்கிறது ஒன்று இருக்கும். அந்த பூஜை அறையில நம்ம முக்கியமா வைக்க வேண்டிய ஒரு சில விளக்குகள் இருக்கு. மெயினா காமாட்சி அம்மன் விளக்கு, குத்து விளக்கு. குத்து விளக்கு அப்படிங்கிறது எல்லாருடைய வீட்லயும், பெண்கள் எந்தெந்த வீட்டில் இருக்காங்களோ அந்த வீட்டுல எல்லாம் குத்து விளக்கு அப்படிங்கிறது கண்டிப்பா இருக்கணும். பெண்கள் இல்லாத வீடே கிடையாது இல்லையா. அதோட அர்த்தமும் இதுதான். எல்லாரோட வீட்லயும் பெண்கள் இருப்பாங்க. எல்லாருடைய வீட்லேயும் கண்டிப்பாக காமாட்சி அம்மன் விளக்கு, அதுக்கப்புறம் குத்து விளக்கு, இது ரெண்டுமே கம்பல்சரி இருக்க வேண்டிய விளக்குகள். குத்து விளக்கு இல்லாத வீடே இருக்காது, இருக்கவும் கூடாது.
காமாட்சி அம்மன் விளக்குக்கு நம்ம எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறோமோ அதே அளவுக்கு இந்த குத்து விளக்குக்கும் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டியது அவசியம். நிறைய டிஃப்ரெண்டான குத்து விளக்குகள், காமாட்சி அம்மன் விளக்குகள்லாம் இருக்கும். அதுல உங்களோட குடும்பத்துக்கு எந்த விளக்கு ஏற்றதோ அதை வந்து வீட்டில் வச்சு வழிபாடு செய்யணும். இந்த அன்னப்பறவை போட்டு குத்து விளக்கு வீட்டில் வச்சு வழிபாடு செய்யறது ரொம்பவே சிறப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. பீகாக் டிசைன், அன்னப்பறவை, அதுக்கப்புறம் இந்த கேரளா டிசைன், இந்த மாதிரி எல்லாம் நிறைய குத்து விளக்குகள் வந்துருச்சு. அதே போல காமாட்சி அம்மன் விளக்குல காமாட்சி அம்பாலோடைய உருவம் பொறிச்ச விளக்குகள் நிறைய இருக்கு. அதே மாதிரி கஜலட்சுமி அம்பாலோடைய உருவம் பொறிச்ச விளக்குகளும் இருக்கு. எந்த மாதிரி விளக்குகளா இருந்தாலும் சரி, ஒற்றை விளக்கு அப்படிங்கிறது ஏத்தாம துணை விளக்கு 2 விளக்கா ஏத்தி வச்சு வழிபாடு செய்யறது ரொம்ப சிறப்புக்குரியது. பிரம்ம முகூர்த்த நேர பூஜை வழிபாடெல்லாம் முடிச்சுக்கிட்டு வெற்றிலை தீப வழிபாட்டுக்கு எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறமா நான் அபிஷேகம் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இந்த வெற்றிலை தீப வழிபாடு ஒரு 6 வாரம் செய்யறது, 9 வாரம் முருகப்பெருமானை நினைச்சு வழிபாடு செய்யறது அப்படின்னு செஞ்சுட்டு வந்தோம் அப்படின்னா நம்மளோட வேண்டுதல் நிச்சயமா நடக்கும். வெற்றிலை தீப வழிபாடு எப்படி செய்யணும் அப்படிங்கறத டீட்டெயில்டா நம்மளோட சேனல்ல கொடுத்துருக்கேன். வேணும்னா சேனலுக்குள்ள போய் பாருங்க. 6 வெற்றிலை வைக்கணுமா, 6 தீபங்கள் ஏற்றணுமா, ஒரு தீபம் வைக்கலாமா, ஒரு வெற்றிலை வைக்கலாமா, இந்த மாதிரி கொஷின்கெல்லாம் நான் டீட்டெயில்டா அந்த வீடியோல எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். வேணும்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுக்குறேன், வேணும்னா செக் பண்ணி பாருங்க. 5 o'clock போலவே பாப்பா வந்து எழுந்து வந்துட்டேன். ஸோ அகைன் வந்து பாப்பாவை போய் தூங்க வச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து அபிஷேகத்தை ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன். இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் வீட்டில் இருக்க விக்கிரகங்கள் எல்லாருக்கும் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் அபிஷேக வழிபாடு செஞ்சுருந்தேன். இன்னைக்கு வந்து ஒரு 6 பொருட்கள் வச்சு அபிஷேக வழிபாடு செஞ்சுருந்தேன். பால், மஞ்சள், சந்தனம், இந்த பச்சரிசி அபிஷேகம் சொல்லுவாங்களே அதுவும் பண்ணியிருந்தேன். தேன் அபிஷேகம், பன்னீர் அபிஷேகம். இன்னைக்கு ஏன் இவ்வளோ சீக்கிரம் எழுந்து பூஜையெல்லாம் பண்ணி அபிஷேகம்லாம், அதுவும் பிரம்ம முகூர்த்த நேரத்திலேயே நான் அபிஷேகம்லாம் பண்ணியிருக்கேன் அப்படின்னா, நான் முன்னாடி வீடியோலேயே கொடுத்துருப்பேன். அம்பாள் வந்து வீட்டுக்கு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அம்பாளோடைய அந்த விக்கிரகம் வந்து நான் காட்டியிருப்பேன். ஸோ அம்பாளை வந்து இன்னைக்கு பிரதிஷ்டை பண்ணிடலாம், அதுவும் எந்த நேர காலமும் பார்க்காம பிரம்ம முகூர்த்தத்தில் அபிஷேகம் பண்ணி பிரதிஷ்டை பண்ணிட்டோம் அப்படின்னா ரொம்பவே திருப்தியாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் இன்னைக்கு வந்து பிரம்ம முகூர்த்த பூஜையை நான் பண்ணியிருந்தேன். அம்பாளை பார்த்தீங்க அப்படின்னாலே தெரியும், அம்பாள் அவ்வளோ கம்பீரமாக பார்த்த உடனே கண்ணில் எடுத்து ஒத்திக்கணும் அப்படிங்கிற மாதிரி இருப்பாங்க. முன்னாடி வீடியோலேயே நான் ஷேர் பண்ணியிருப்பேன். ராமா மெட்டல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேஜில் இருந்து தான் நான் வந்து வாங்கியிருந்தேன். ரொம்ப அழகான வேலைப்பாடுகள் கொடுக்குறாங்க. முருகப்பெருமானுடைய ஒரு ஷார்ட்ஸ்லேயும் வந்து நீங்கள் நிறைய பேர் கேட்குறீங்க எங்கே வாங்கினீங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் நிறைய வீடியோஸில் ஷேர் பண்ணியிருக்கேன். லிங்க்கும் வந்து கொடுத்துருக்கேன். முருகப்பெருமானுடைய விக்கிரகமும் ராமா மெட்டல்ஸ்ல இருந்து தான் வாங்கினேன். ஃபர்ஸ்ட் டைம் வாங்குறது, ஸோ ஆன்லைனில் வாங்குறோம் எப்படி இருக்குமோ நினைச்சேன். ஆனா அந்த வேலைப்பாடுகள் எனக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு. அதனாலதான் அம்பாளுடைய விக்கிரகமும் அவங்க கிட்டே வாங்கிடலாம் அப்படி சொல்லிட்டு ஆர்டர் போட்டு வாங்கியிருந்தேன். உண்மையா சொல்லணும் அப்படின்னா அம்பாளுடைய விக்கிரகத்தை நேர்ல பார்க்கும்போது கண்ல இருந்து தண்ணி வரும். அந்த அளவுக்கு மெய் சிலிர்ப்பா இருக்கு. அவங்களோட பேஜ்ல இல்லாத விக்கிரகங்களே இல்ல. அழகான வேலைப்பாடுகளோட ரொம்பவே ரீசனபிள் பிரைஸோடவே கொடுக்குறாங்க. நானுமே நிறைய விக்கிரகங்கள் கார்ட்ல போட்டு வச்சிருக்கேன். எனக்கும் வந்து அந்த அருள் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா அவங்க எல்லாருமே என்னோட வீட்டுக்கு வந்துருவாங்க. இது வந்து ப்ரொமோஷன் வீடியோலாம் கிடையாது. எனக்கு வந்து அவங்களுடைய அந்த வேலைப்பாடுகள் ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ யாருக்காவது யூஸ் ஆகும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் வந்து ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். இந்த அம்பாளுடைய விக்கிரகத்தை பற்றி ஷார்ட்ஸில் நான் இன்னும் எதுவும் ஷேர் பண்ணல. ப்ரைஸ் டீட்டெயில்டு, அதுக்கப்புறம் இந்த லிங்க் பற்றி நான் எதுவும் இன்னும் ஷேர் பண்ணல. லாங் வீடியோவை விட ஷார்ட்ஸில் வியூஸ் அதிகமாக போகுது அப்படிங்கிறதால ஷார்ட்ஸ் மூலியமாகவும் இதை பற்றி நான் ஷேர் பண்ணுறேன். வேணும்னா செக் பண்ணி பாருங்கள். ப்ராடக்ட் டீட்டெயில்ஸ்லாம் வந்து நான் டேக் பண்ணுறேன். வேணும்னா செக் பண்ணி பாருங்கள். அபிஷேகம்லாம் பண்ணி வஸ்திரம் சாத்தி அலங்காரம்லாம் பண்ணுறதுக்கு எனக்கு கரெக்டாக 6 o'clock ஆயிடுச்சு. 6 to 7 ஹோரை டைம் இல்லையா, அந்த டைமில் தான் வெற்றிலை தீப வழிபாடு செஞ்சுருந்தேன். அதோட இன்னைக்கு அம்பாள் வீட்டுக்கு வந்திருந்தாங்க இல்லையா, அவங்களையும் வீட்டில் அபிஷேகம் பண்ணி பிரதிஷ்டை பண்ணிட்டேன். அதுவும் பிரம்ம முகூர்த்த நேரத்திலேயே அபிஷேகம்லாம் பண்ணது ரொம்பவே ஹாப்பியாக இருந்தது. என்னோட வீட்டுக்கு வந்திருக்க இந்த அம்பாளுடைய உருவம் இருக்கு இல்லையா, அதை பார்க்கும்போது அப்படியே ஒரு மாதிரி சிலிர்க்கும். அந்த அளவுக்கு அந்த வேலைப்பாடுகள் வந்து கொடுத்துருக்காங்க. இன்னைக்கு விக்கிரகங்களுக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா அலங்காரம் நான் பண்ணியிருப்பேன். அது என்னன்னா, இந்த கண்ணுக்கு வந்து கொஞ்சம் பிளாக் கலர்லாம் கொடுத்து அழகாக வந்து அலங்காரம் பண்ணியிருப்பேன். பார்க்கறதுக்கு அப்படியே உயிரோட்டம் இருக்கிற மாதிரி இருக்கும். அந்த பிளாக் கலருக்காக நான் என்ன யூஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னா, மையெல்லாம் நான் யூஸ் பண்ணல. இந்த அரகஜா டிக்கா அப்படின்னு சொல்லிட்டு பிளாக் கலரில் ஒரு டிக்கா வரும், நல்ல வாசனையாக இருக்கும். நாட்டு மருந்து கடை அப்படி இல்லைன்னா நம்ம ஜவ்வாதெல்லாம் வாங்குவோம் இல்லையா, மளிகை கடையிலேயே அரகஜா டிக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு பாருங்க, சரியான வாசனையாக. நம்ம ரெகுலராக வெளியில் கிளம்பும் போது இந்த டிக்கா யூஸ் பண்ணலாம். நல்ல ஒரு பாசிட்டிவாக இருக்கும். கொஞ்சமாக எடுத்து நெத்தியில் இட்டுட்டு போனோம் அப்படின்னா கண்டிப்பாக அந்த தெய்வீக தன்மை அப்படிங்கிறத நம்மளால ஃபீல் பண்ண முடியும். இந்த அரகஜ டிக்கா, அதுக்கப்புறம் புனுகு, ஜவ்வாது, இதை பற்றியெல்லாம் நான் அடுத்த வீடியோவில் கொடுக்குறேன். இதெல்லாம் கம்பல்சரி என்னோட பூஜை அறையில நான் வச்சுட்டு இருப்பேன். இன்னைக்கு சுவாமி படங்கள் எல்லாருக்கும் பன்னீர் ரோஜாவால அலங்காரம் பண்ணிட்டு, விக்கிரகங்கள் எல்லாருக்கும் மல்லிகை பூவால அழகா அலங்காரம் பண்ணியிருக்கேன். பிரம்ம முகூர்த்த நேரத்துல விளக்கேத்தி வச்சு வழிபாடு செய்யும் போது நிவேதனத்துக்காக வெற்றிலை பாக்கு பூ பழம்லாம் வச்சிருந்தேன். வெற்றிலை தீபம் ஏற்றும் போது கொய்யாப்பழம் வீட்டில் இருந்தது. ஸோ அதை தான் வந்து நிவேதனமா வச்சு வழிபாடு முடிச்சிருந்தேன்.
அம்பாள அலங்காரம் பண்ணி பூஜை அறையில உட்கார வச்ச உடனே பூஜை அறை ரொம்பவே அழகா ஒரு தெய்வீக தன்மை வந்த மாதிரி இருந்தது. இன்னைக்கு அலங்காரம் ரொம்பவே அழகா இருந்தது. இன்னைக்கு டேவும் ரொம்பவே பாசிட்டிவா பிளசண்டா இருந்தது. இன்னைக்கு விக்கிரகங்கள் எல்லாம் ரொம்ப அழகா இருந்தாங்களா, அதனால திருஷ்டியும் சுத்தி போட்டிருந்தேன். வீடியோல தான் காட்ட முடியல. சரி, ஓகே, பாய். இந்த வீடியோ இதோட முடியுது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கவின் தன்னு விளாக்ஸ்க்கு சப்போர்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விளாக்ல பார்க்கலாம். பாய் ஃப்ரம் துளசி.